பொல்லங்காயை வச்சு எப்படி கூட்டு செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பொல்லங்காய் கூட்டு செய்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு தட்டு சாதம் சாப்பிடுவீங்க. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். குக்கரில் தேவையான அளவுக்கு பச்சைப்பருப்பு ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இதில் பச்சை மிளகாய் கீனி போட்டுக்கலாம். பொடியாக வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். பொடியாக பூண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ பொல்லங்காயை வந்து தோல் நீக்கிட்டு அதையும் கட் பண்ணி வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா பொல்லங்காயும் இதில் சேர்த்துக்கோங்க. பொல்லங்காய்க்கு வந்து நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. இது நனையிற அளவுக்கு தண்ணி இருந்தால் போதும், நிறைய ஊற்றிடாதீங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ குக்கரை கேஸில் வச்சு ஆன் பண்ணிக்கலாம். இது இப்போ வந்து ஒரு விசில் வந்தால் போதும், அதிகமாக வேக வேண்டாம். ஏன்னா பச்சைப்பருப்பு ஊறின பச்சைப்பருப்பு சீக்கிரமாக வெந்துடும். ஒரு விசில் விட்டிங்கன்னா தான் சரியாக இருக்கும். அப்போ தான் பருப்பும் காயும் சேர்ந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். ஒரு கடாயை வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கோங்க, கடுகு போடுங்க, 4 வெந்தயம் போடுங்க, ஜீரக நாள் போடுங்க, பெருங்காயத்தூள் போடுங்க, கருவேப்பிலை போடுங்க, ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி போடுங்க. சாம்பார் பொடி இதுக்கு போடலாமான்னு கேட்காதீங்க, ஆனால் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்குங்க, நீங்கள் போட்டு பாருங்கள். இப்போ குக்கரில் இப்போ தாளிப்பு எடுத்து நம்ம போட்டுடலாம். செம்ம டேஸ்ட்டாக வாசனையாக ருசியாக இருக்குங்க. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் மல்லாட்டை பருப்பு வந்து தோல் நீக்கிட்டு ஒன்றும் பாதியமாக நுணுக்கி வச்சுருக்கேன். இப்போ அந்த மல்லாட்டையும் இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் தேங்காய் திருவி போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம், அப்படி இல்லை தேங்காயும் மல்லாட்டை ரெண்டுத்தையும் சேர்த்து போட்டுக்கினாலும் போட்டுக்கலாம். ஆனால் எப்படி போட்டாலும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்குங்க. எனக்கு தேங்காய் வேணாம், அதனால் நான் வெறும் மல்லாட்டை பருப்பு மட்டும் போட்டுக்கிட்டேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நல்லாயிருக்கு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ நல்லாயிருக்கும். நீங்கள் செய்து பாருங்கள், சாப்பிட்டு பாருங்கள். பாருங்கள் சுட சுட தட்டில் சாப்பாடை போட்டு இந்த கூட்டை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.